வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஷாமியோட பாக்கெட் பவர் பேங்க். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1699 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். வெறுங்கும் கிளைகள் கிடையாது. உஸ்மான் ரோட்டி நகர். நல்லா இருக்குல்ல? ஸோ அப்படி தான். சரி, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, காம்பேக்டாக பவர் பேங்க் இருக்கா அப்படின்னு. நிறைய இருக்குது, இவங்களும் விற்கிறாங்க, நிறைய பிராண்ட்ஸும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டஃப்குள் மாதிரியான பிராண்ட்ஸும் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இதில் என்னன்னா, அதுலேயே ஒரு கேபிள் வந்துடும். இது வந்து ஆக்சுவலாக சி கேபிள் அதுலேயே இருக்கும். இதில் வந்து 22.5 வாட் வரைக்கும் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பில்ட்-இன் கேபிளோடங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த C to C அவுட் எடுக்க முடியும். இதை நார்மலாக நம்ம சார்ஜ் பண்ண போகிறது எப்படி, இந்த பவர் பேங்க் எப்படி ப்ரோ சார்ஜ் பண்ணுவீங்க, அதுவும் C. எஸ், ஸோ அப்படி தான் சார்ஜ் பண்ண போகிறோம். அண்ட் USB-A வழியாகவும் நம்மளால் அவுட் எடுக்க முடியும். அண்ட் எல்லா போர்ட்லையும், அதாவது அதிலே இருக்கக்கூடிய கேபிள் வழியாகவும் நமக்கு 22.5 வாட் வரைக்கும் வரும். A வழியாகவும் 22.5 வாட், C வழியாகவும் 22.5 வாட். ரெண்டு டிவைஸ் அட் அ டைம் சார்ஜ் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 5 வோல்ட் 3 ஆம்ப் அந்த மாதிரி. ஸோ ஒரு 15 வாட் மாதிரி ஃப்ளக்சுவேஷன். அவுட்புட் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இது எதுக்கு தெரியுமா சொல்கிறாங்க, இந்த அவுட்புட் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனு? இன்கேஸ் யாராவது வியரபிள்ஸ் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்காக மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் 12 months வாரண்டி இருக்குது, டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, ப்ராடக்ட் எப்படி இருக்குது அண்ட் இந்த 22.5 வாட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகுது, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. இது ப்ளூ கலரா, ஒய்லட் கலரா, கருப்பு கலரா, ஒரு ஆங்கிளில் ஒரு லைட்டிங்கில் ஒரு மாதிரி தெரியும் போலையே. அப்படி தான் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டே, ஈஸி டு கேரி அரவுண்ட் மாதிரி தான். இப்படிலாம் பண்ணி பார்த்தேன், வெளில வந்துருமான்னு. அப்படிலாம் வரல. அதெல்லாம் வந்து அவங்க நல்லாவே யோசிச்சிருக்காங்க போல். ஆனால் இதை இழுத்தோம்னா வெளில இந்த சைடில் ஈஸியாக வரும். அண்ட் திரும்ப ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு சின்ன லாக்கிங் ஃபீல் வரும். சரி, இப்போ இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும் அண்ட் இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நார்மலாக இந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து எல்இடியில் இண்டிகேஷன் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதுலேயே ஒரு கேபிள் வருதுல்ல, அந்த கேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன காட்டுதுன்னா குயிக் சார்ஜ் அப்படின்னு காட்டுங்க. ஏன்னா இதில் QC ஸ்டாண்டர்டும் இருக்குது. ஸோ குயிக் சார்ஜின்னு மட்டும்தான் காட்டும். ஓகேயா? அதிலே இருக்கிற டெடிகேட்டட் கேபிள் மூலமாக உனக்கு வந்து குவால்காமோட குயிக் சார்ஜ் 3 ஒர்க் ஆகும். ஸோ 18 வாட்டில் இப்போ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ A கேபிள். ஓகே, இது வந்து ஷாமி, ரெட்மி இதுக்கெலாம் வந்து வரக்கூடிய கேபிள் தான் இது. ஓகே, இப்போ அதில் பாருங்களேன் என்ன வருது, மீ டர்போ சார்ஜ். ஸோ இது வந்து A to Cயில் இந்த அவுட்புட் வருது. இது வந்து அவங்க கிளைம் பண்ணுறது தான் 22.5 வாட் அவங்க கிளைம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு C to C ட்ரை பண்ண போகிறோம். எஸ், C to C. அதர பழைய கேபிள் மாதிரி ஆகிடுச்சேடா என் பிக்சல் கேபிள். குயிக் சார்ஜ்னு வருது. ஓகே, அடுத்து இந்த லோ பவர் கேட்ஜெட்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணுறது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போது நார்மலாக நம்ம இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதை அழுத்தி நம்ம எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த பட்டனையே டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணணும்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு எல்இடியாக பிளிங்க் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா லோ பவரில் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கான இண்டிகேஷன். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே இந்த பட்ஸை சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ பைப்பில் சார்ஜ் ஏறிட்டு இருக்கான். ஸோ இது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஈவன் நீங்கள் இந்த லோ பவர் மோட் போட்டு உங்களோட ஐஃபோன் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள் ஐஃபோனோட பேட்டரி ஹெல்த்தை நீங்கள் ப்ரொலாங் பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல? நல்லா மோல்டாக இருக்கும். பேக்கெட்டில் இருக்கிறது ஈஸியாக இருக்குது. சல்லுன்னு உள்ள போகுது, அது கொஞ்சம் பெட்டர். ஓகே, ஆனால் பேக்கெட்டில் வச்சு ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஆக்வர்டாக இல்லை. ஈஸியாக வச்சுட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருக்குது. எடுக்கும்போது நீ அது காதை பிடிச்சி எடுத்துடலாம். இதே இது ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா பேக்கெட் உள்ளே போகும்போது ஒரு மாதிரி குத்தும். இது அந்த மோல்டிங்காக இருக்காது, பரவாயில்ல. ஸோ ஃபைனலாக சொல்ல போனால் 1699 ரூபாய்க்கு இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு பவர் பேங்க் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டஃப் கூல்லையும் இந்த மாதிரியான காம்பேக்ட் பவர் பேங்க்ஸ் இருக்குது, ஆம்பிரானியும் பவர் பேங்க் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் ஷாமி நமக்கு கொஞ்சம் வெல் நோன் பிராண்டு. எப்படி இருக்குங்கிறத மேபி கரெக்டாக ஒரு 2-3 மாதம் கழிச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் அதோட சைஸு. ஸோ இந்தளவுக்கு நம்மளால் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷாமியோட 22.5 வாட் பாக்கெட் பவர் பேங்கை பற்றியான இன்ஃபர்மேஷன். வேறு ஏதாவது தேவைன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அப்புறம் தம்பி, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பவர் பேங்க்? ரொம்ப பிடிச்சிருக்கா? தெரியல, யூஸ் பண்ணாதான் தெரியும். சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த பவர் பேங்க் வந்து SRK கிட்ட ஒரு 2 months கொடுத்து பார்க்க போகிறேன். அவன் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ் ஆச்சுங்கிறத அவன் சொல்லட்டும். சரியா? சரி, பரவாயில்ல, நீ தூக்கிட்டு எங்கனாலும் ஓடு. இதை தான் அவன் பண்ண போகிறான். என்னது ஓடுறதில்ல, அவன் கண்டுபிடிச்சி சொல்லுவான் டேட்டாவை. சரியா? ஸோ நம்ம திரும்பியும் சந்திப்போம் அந்த டேட்டாவோட. ஓகே, பை.